இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ரேபரேலி தொகுதி ரொம்ப முக்கியமான தொகுதி. ரேபரேலி அமேத்தி ரெண்டுமே காங்கிரஸ் கோட்டை என்று கருதப்படுகிறது. ரேபரேலி தொகுதி சோனியா காந்தி தேர்தல் அரசியலுக்கு வந்த பிறகு தொடர்ச்சியாக ஐ திங்க் 4 முறையோ 5 முறையோ 2004, 2009, 2014, 2019 வெற்றி பெற்றிருக்கிறார். 19 எலெக்ஷனில் மொத்தமுள்ள 80 தொகுதிகளில் 79 தொகுதிகளில் காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்டது. இத்தனைக்கும் ராய்பரேலிலையும் அமேதியிலையும் பகுஜன் சமாஜ் பார்ட்டியும் சமாஜ்வாதி பார்ட்டியும் நாங்கள் காங்கிரஸுக்காக விட்டு கொடுக்குறோம். இன்றைக்கு காலையில் காங்கிரஸ் அறிவித்திருக்கக்கூடிய தேர்தல் வேட்பாளர் பட்டியலில் அமேத்தியில் KL சர்மா ஒரு லாங் டைம் காங்கிரஸ் லாயலிஸ்ட், ராய்பரேலியில் ராகுல் காந்தி நிற்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மோடி ஆங்கிளில் பார்க்கும்போது 26ஆம் தேதி அமேத்தி ராய்பரேலியில் வச்சிருக்கணும். அப்போ ராகுல் காந்தி வில் பி ஃபோர்ஸ் டு டேக் 1 சீட். ஒரே நேரத்தில் 2 இது போட முடியும். அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அதை அவங்க ஏன் பண்ணாங்க? அவ்வளோ ஏமாளிகள் கிடையாது மோடியும் அமித்ஷாவும். அவங்க என்ன கால்குலேஷன் பண்ணாங்கன்னு தெரியல. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. வயநாடுலையும் ஜெயிச்சு ராய்பரேலிலையும் ராகுல் காந்தி ஜெயிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க, எதை ராஜினாமா பண்ணுவார்? ஒரு தொகுதி ராஜினாமா பண்ணியாகும். எதை ராஜினாமா பண்ணுவார்? 2 தொகுதியில் போட்டிடுறாங்க இல்லையா? இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி போட்டியிட ஆரம்பிச்சுன்னா பெரிய அளவில் சிக்கல் போகணும். 10 வேட்பாளரும் 2 தொகுதியில் நிற்கிறான்னு வச்சுக்கோங்க. 10 வேட்பாளரும் 2 தொகுதியில் ஜெயிச்சிடறான். 10 வேட்பாளரும் ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணணும். அப்போ 10 தொகுதிக்கு அசம்பிளி எலெக்ஷன், பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது. இது கேலி கூத்து தானே. 2 தொகுதியில் போட்டிடுறதையும் தாண்டி உத்தரப்பிரதேசத்தில் ராகுல் காந்தி அவர்கள் போட்டிடுறது ஒரு பாசிட்டிவாக முடியுமா? அவங்க கொடுக்க விரும்புகிற சிக்னல் என்னன்னா, நாங்கள் யூபியை விட்டு வேலைக்கு ஓடலை, யூபியோட முக்கியத்துவம் தேசிய அரசியல் என்னவென்பது எங்களுக்கு நன்றாக தெரியும், அதனால தான் நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். வி வாண்ட் டு சென்ட் அ பொலிட்டிக்கல் மெசேஜ்ன்றாங்க அவங்க. அது தெளிவாக புரியுது. இட்ஸ் அ பொலிட்டிக்கல் மெசேஜ். ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் திருமதி மணி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தேர்தல் களம் பரபரப்பான கட்டத்தை எட்டியிருக்குது. உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸோட கோட்டைனா அமேதி தொகுதியையும் ரேபரேலி தொகுதியும் சொல்லலாம். இந்திரா காந்தி முதல் சோனியா காந்தி வரை வென்ற தொகுதி ரேபரேலி. சென்ற முறை அமேதி தொகுதியில் ராகுல் காந்தி அவர்கள் ஸ்மிருதி இரானியிடம் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இந்த முறை அமேதியிலே நிற்க போகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்த சூழலில் ரேபரேலி தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்கார். இன்றைக்கு காலையில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாக இருக்குது. எப்படி சார் பார்க்குறீங்க? ஆமாம், ரேபரேலி தொகுதி உத்தரப்பிரதேசத்தில் 80 தொகுதிகள். அதில் ரேபரேலி தொகுதி ரொம்ப முக்கியமான தொகுதி. ரேபரேலி அமேத்தி ரெண்டுமே காங்கிரஸ் கோட்டை என்று கருதப்படுகிறது. இந்திரா காந்தி பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் பலமுறை அங்கிருந்து வெற்றி பெற்றிருக்கிறார். ஐ திங்க் 67, 71, 77 தோத்தாங்க, 80 மறுபடியும் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ராஜீவ்காந்தி 91 அவர் தேர்தல் முடிஞ்சு கொல்லப்பட்டார். அதனால் அவர் வாக்கு எண்ணிக்கை போது வெற்றி பெற்றதா அறிவித்தாங்க. பட் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் அப்புறம் பை எலெக்ஷன் நடந்தது. ரேபரேலி தொகுதி சோனியா காந்தி தேர்தல் அரசியலுக்கு வந்த பிறகு தொடர்ச்சியாக ஐ திங்க் 4 முறையோ 5 முறையோ 2004, 2009, 2014, 2019 வெற்றி பெற்றிருக்கிறார். 19 எலெக்ஷனில் மொத்தமுள்ள 80 தொகுதிகளில் 79 தொகுதிகளில் காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்டது. இத்தனைக்கும் ராய்பரேலிலையும் அமேதியிலையும் பகுஜன் சமாஜ் பார்ட்டியும் சமாஜ்வாதி பார்ட்டியும் நாங்கள் காங்கிரஸுக்காக விட்டு கொடுக்குறோம். ஏன்னா காங்கிரஸோட தேர்தல் உடன்படிக்கை எட்ட முடியாமல் இந்த 2 தொகுதியை மட்டும் ராய்பரேலி அமேத்தியை விட்டு கொடுக்குறோம். நேரு காந்தி ஃபேமிலிக்குன்னு விட்டு கொடுத்தாங்க. ராய்பரேலியில் சோனியா காந்தி ஜெயித்தாங்க. பட் அமேத்தியில் ராகுல் காந்தி தோற்கடிக்கப்பட்டார். அதனால தான் அவர் இப்போ லாஸ்ட் டைமே 2019 தெரிஞ்சு தான் வயநாடுக்கு நகர்ந்தார். அவர் இந்த முறை வயநாட்டில் அவர் போட்டியிடும்போது அமேத்தியில் போட்டியிடுவாரா என்ற சந்தேகம் வந்தது. இன்றைக்கு காலையில் காங்கிரஸ் அறிவித்திருக்கக்கூடிய தேர்தல் வேட்பாளர் பட்டியலில் அமேத்தியில் KL சர்மா ஒரு லாங் டைம் காங்கிரஸ் லாயலிஸ்ட், இந்திரா காந்தி காலத்திலேருந்து இருக்கார். 50-60 வருஷம், 50 வருஷத்துக்கு மேலே அவர் போட்டியிடுகிறார். அங்கே ஸ்மிருதி இரானிக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ஸ்மிருதி இரானியின் வெற்றி வாய்ப்புகள் அமேத்தியில் பிரகாசமாக இருக்கின்றன. ராய்பரேலியில் சோனியா காந்தி லாஸ்ட் டைம் ஜெயித்தவங்க, 4-5 தடவை ஜெயித்தவங்க. அவங்க இந்த தடவை போட்டியிட முடியாமல், ஏன்னா அவர் உடல்நலம் குன்றி இருக்கிறார். கடந்த சில ஆண்டுகளாகவே அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். சோனியா காந்தி ராஜ்யசபாவுக்கு போயிட்டாங்க. ராஜஸ்தான்லேருந்து ராஜ்யசபா போயாச்சு. ஸோ ராய்பரேலியில் பிரியங்கா காந்தி நிற்பாங்க, அமேத்தியில் ராகுல் நிற்பாருலாம் பேசினாங்க. அல்லது அமேத்தியில் பிரியங்கா, ராய்பரேலியில் ராகுல் காந்தி இப்படி சொன்னாங்க. அதுக்கு இன்றைக்கு கரெக்டாக பிரியங்கா நிற்கலை. ராபர்ட் வாத்ரா பேரும் அடிப்பட்டது. பிரியங்கா கணவர், அவருக்கும் சீட் இல்லை. ராய்பரேலியில் ராகுல் காந்தி நிற்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று 3ஆம் தேதி கடைசி நாள் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு. ஐ திங்க் எலெக்ஷன்ஸ் அங்கே 20ஆம் தேதி நினைக்கிறேன். 20th அன்றைக்கி எலெக்ஷன்ஸ் நடக்குது. அதற்கு முன்னதாக 15 நாள் பிரச்சாரம் இருக்கும். வாகன அணிவகுப்புடன் ரேலியாக போய் அவர் அங்கே போட்டி போட போகிறார். சமாஜ்வாதி கட்சியோட இந்த தடவை கூட்டணியில் இருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலவரம். ரேபரேலியில் ராகுல் காந்தி அவர்கள் நிற்கிறார் இல்லையா?
ஏற்கனவே வந்து அமைதி தொகுதியில் ஏன் நிற்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியை கண்டிப்பாக பாஜகவினர் முன் வைப்பாங்க. தோல்வி பயத்தில் தான் அவர் அமைதியிலேருந்து ரேபரேலி போகிறாரு அப்படி முன் வச்சாலுமே இங்கே வெற்றி வாய்ப்பு எப்படி நினைக்கிறீங்க? இல்லை, இந்த வெற்றி வாய்ப்பை பற்றி சிவா நம்ம பேசுவது என்பது, நான் சாதாரணமாக வெற்றி வாய்ப்பை பற்றி இது வரைக்கும் என்னுடைய அங்கே நின்னா தோல்வி அடைவோம் அப்படின்னு தெரிஞ்சு இங்கே வராரு அப்படின்னா அவர் ஒரு கால்குலேஷன் வந்திருப்பார் இல்லையா? நேச்சுரலி எனக்கு புரியுது நீங்கள் கேட்குற கேள்வி. நான் பொதுவாக என்னுடைய இந்த விஷயத்தில் என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, கடந்த ஒரு மாத காலமாகவே நம்ம பேசியிருக்கோம், பல தடவை பேசியிருக்கோம். நான் வேறு சிலருக்கும் பலருக்கும் நான் பேசியிருக்கேன். இந்த வெற்றி வாய்ப்புகளை பற்றி நான் சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ உறுதியாக பேசுகிறதே கிடையாது. ஏன்னா அது மாறலாம். எக்ஸப்ட் தமிழ்நாட்டில் 40 சீட்டு ஜெயிக்குன்றது நான் உறுதியாக திரும்ப சொல்கிறது 4-way கண்டெஸ்ட்ன்றதுனால. ஒருவேளை அப்படி இல்லாமல் போச்சுன்னா அது எதனுடைய அறிகுறின்றதையும் நான் சொல்லியிருக்கேன். இந்த இண்டிவிஜுவல்ஸோட வெற்றி வாய்ப்புகளை பற்றி நான் எப்பயுமே வந்து பேசுகிறது கிடையாது. டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் ரொம்ப அரிதினும் அரிதான நிகழ்வாக பேசியிருக்கலாம். 99% நான் வந்து இந்த வெற்றி வாய்ப்புகளை குறித்து பேசுகிறதே கிடையாது. ரேபரேலியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைம் காங்கிரஸ் ஜெயித்த ஒரே ஒரு சீட்டு 19. 22 அசம்பிளி எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருக்க 403 சீட்டில் காங்கிரஸ் 2 சீட்டு ஜெயிச்சது. 1.5% தான் மேக்ஸிமம் ஓட் பேங்க் காங்கிரஸுக்கு. சமாஜ்வாதி பார்ட்டியோடு சேர்ந்துருக்காங்க, 25% இருக்குது. அது எந்த அளவுக்கு 13 சீட்டு நிற்க 17 சீட்டு காங்கிரஸ் நிற்குது. அவுட் ஆஃப் 80 63 சமாஜ்வாதி, 17 காங்கிரஸ் அங்கே நிற்கிறாங்க அலைன்ஸில். வெற்றி வாய்ப்புகளை பற்றி நம்மளால் உறுதியாக எதுவும் சொல்ல முடியாது. யூபிஏல ராகுல் காந்தி சோனியா காந்தி நிற்காமல் சோனியா ராஜ்யசபா ரூட்லேயும் ராகுல் வயநாட்டில் மட்டும் போயிட்டாருன்னா இது தோல்வியை காங்கிரஸ் ஒப்புக்கொண்டதற்கு சமம். தேர்தலுக்கு முன்னாலேயே, வாக்கு எண்ணிக்கைக்கு முன்னாலேயே காங்கிரஸ் தோல்வியை ஒப்புக்கொண்டதற்கு சமம் என்று தான் கருதப்படுகிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பாலிட்டிக்ஸ்ன்றது வந்து வெறும் வெற்றி தோல்வி மட்டும் இல்லை, பர்செப்ஷன். அது வந்து நீங்கள் யூபி பாலிட்டிக்ஸை பற்றி சொல்லுவாங்க போகும்போது, பவர் டு டெல்லி கோஸ் த்ரூ யூபி. உத்தரப்பிரதேச அரசியலை கட்டுப்படுத்துவர்கள் தான் தேசிய அரசியலை கட்டுப்படுத்துவார்கள். இது வெறும் நம்பர்ஸ் கேமில் மட்டும் கிடையாது, 80 சீட் இருக்கின்ற அந்த எண்ணிக்கையில் மட்டும் கிடையாது, இன் டேர்ம்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பவர். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி 2014 குஜராத் யூபி 2லேயும் நின்று ஜெயித்தார். வாரணாசி அப்புறம் குஜராத்தில் ஒரு தொகுதி. 2 இதுலேயும் ஜெயித்த பிறகு அவர் குஜராத் தொகுதியை தான் ராஜினாமா பண்ணார். தான் சொந்த தாய் மாநிலத்தை ரிசைன் பண்ணிவிட்டு யூபி சீட்டை தான் அவர் தக்க வச்சுக்கிட்டார். 2014 19 அவர் ஒரு இடத்துல தான் போட்டிட்டார், வாரணாசியில். இப்போயும் அவர் ஒரு இடத்துல தான் போட்டிடுறார், வாரணாசி. தான் சொந்த மாநிலத்தில் அவர் போட்டியிடலை. ஏன்னா தட்ஸ் அ பொலிட்டிக்கல் மெசேஜ். யூபியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியுன்றது தான் பரவலாக இருக்கக்கூடிய கருத்து. சுதந்திர இந்திய வரலாறில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் லோக்சபா ரூட்டில் போனவங்களில் ஐ திங்க் எக்ஸப்ட் மொரார்ஜி தேசாய் மற்ற பிரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாமே யூபியிலேருந்து போனவங்க தான். தேவேகவுடா கர்நாடகா, ஐக்கிய குஜராத் ராஜ்யசபா ரூட்டு, மன்மோகன் சிங் அஸ்ஸாம்லேருந்து ராஜ்யசபா ரூட். அதை தவிர பிரதம மந்திரிகளாக இருந்த ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, லால் பகதூர் சாஸ்திரி, அடல் பிகாரி வாஜ்பாய், இவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு வந்து லோக்சபா ரூட்டில் அங்கேருந்து போனவங்க. நரசிம்மராவ் ஆந்திராலேருந்து பார்லிமெண்ட்டுக்கு லோக்சபாவுக்கு போனவர். ஐக்கிய குஜராத் ராஜ்யசபா ரூட்டு, மன்மோகன் சிங் ராஜ்யசபா ரூட்டு, தேவேகவுடா கர்நாடகாவிலேருந்து போனவர். அதே ஒரு ராஜ்யசபாவோ லோக்சபான்னு தெரியல, அவரும் அந்த ரூட்டில் போனவர் தான். அவர் வந்து கர்நாடகா மாநிலத்திலேருந்து போனவர். ஸோ பெரும்பாலானவங்க பார்லிமெண்ட் லோக்சபா ரூட்டுன்றது வந்து இதுதான், யூபி வழியாக போகிறதும். ஆனால் இட்ஸ் அ பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன் ஜாஸ்தி அதில். இன்றைக்கி காங்கிரஸ், அதுவும் வந்து வலுவான கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் யூபியிலேருந்து மொத்தமாக போட்டி போடாமல் விலகிடுச்சு. டெல்லியில் சொல்கிறது என்னென்னா, மீடியா சர்க்கிள்ஸில் காங்கிரஸ் வாக்ட் அவுட் ஆஃப் யூபி, இங்கே எங்கே நாட்டை ஆள போகிறீங்கன்ற மாதிரி தான் பேச்சுகள் வந்தது. அதனால தான் வந்து இதோட பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ்க்காக மட்டும்தான், ஒரு குறியீட்டு அளவில் இது ரொம்ப முக்கியமானது. பாலிட்டிக்ஸ்ன்றது வெறும் வெற்றி தோல்வி மட்டும் இல்லை, பர்செப்ஷன்ன்றதுனால ராகுல் காந்தி ராய்பரேலியில் இன்றைக்கி போய் நிற்கிறாரு. அவங்களோட கோட்டை அது. வெற்றி வாய்ப்புகளை பற்றி நான் வந்து பேச விரும்பலை, எனக்கு தெரியல. கடந்த கால வரலாறை வச்சு பார்க்கும்போது ஏஸ் அன் எட்ஜுன்னு தோணுது. பட் அது ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் அது மாறுது. அதனால் அதை நம்ம வந்து பெரிதாக பேச முடியாது. இப்போ வயநாடில் அவர் நிற்கிறது, அநேகமாக வயநாடில் வெற்றி உறுதி அவருக்கு. அது மட்டும் என்னால் சொல்ல முடியும். எல்லாமே பாசிட்டிவ் ஜென்ரலி இன் டர்ம்ஸ் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா வயநாட்டில் அவருக்கு வெற்றி வாய்ப்பு உறுதி. அதனால தான் வயநாடு தேர்தல் முடிந்த உடனே இந்த அனௌன்ஸ்மெண்ட் வருதா? அது வந்து எலெக்ஷன் கமிஷனை கேட்கணும். அவங்க வந்து நீங்கள் ஐ திங்க் இவங்க ஏன் வந்து எனக்கு எலெக்ஷன் கமிஷன் மோடி கண்ட்ரோலில் இருக்குன்னா, காங்கிரஸை வந்து இன்னும் செக்மேட் பண்ணுறதுக்கு செகண்ட் ஃபேஸ்லேயே போத் யூபியில், ஏன்னா யூபியில் ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் 11 தொகுதி போகுது. 7 ஃபேஸ்லேயும் 7, 11, 77 ஏதோ ஒரு தொகுதியில் மட்டும், ஒரே ஃபேஸில் மட்டும் 18, 12, 13 தொகுதிகள் போகுது. கிட்டத்தட்ட ஈக்குவலாக அடிக்கிறாங்க. 26ஆம் தேதி கேரளாவில் என்டையர் கேரளாவில் எலெக்ஷன், வயநாடில் அவர் போட்டி போடுறாருன்னா
நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஐ மீன் மோடி ஆங்கிளில் பார்க்கும்போது 26ஆம் தேதி அமேத்தி ராய்பரேலியில் வச்சுருக்கணும். அப்போ ராகுல் காந்தி வில் பி ஃபோர்ஸ் டு டேக் 1 சீட். ஒரே நேரத்தில் 2 இது போட முடியும். அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அதை அவங்க ஏன் பண்ணாங்க? அவ்வளோ ஏமாளிகள் கிடையாது மோடியும் அமித்ஷாவும். அவங்க என்ன கால்குலேஷன் பண்ணாங்கன்னு தெரியல. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஒருவேளை வயநாடுலேயும் ராகுல் காந்தி ஜெயிச்சு, நமக்கு தெரியாது. வயநாடில் ஓரளவு ஐ மீன் நான் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன், அடித்து சொல்லலை எதையுமே. வயநாடுலையும் ஜெயிச்சு ராய்பரேலிலையும் ராகுல் காந்தி ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, எதை ராஜினாமா பண்ணுவார்? ஒரு தொகுதி ராஜினாமா பண்ணி ஆகணும். எதை ராஜினாமா பண்ணுவார்? எனக்கு தெரிஞ்சு வயநாடு வந்து ராஜினாமா பண்ணுவார். அப்புறம் எதுக்கு போய் இவ்வளோ தூரம் அங்கே நின்ன? இந்த கேள்வி வருது இல்லை? இந்த 2 தொகுதியில் ஒருத்தன் போட்டி போடுறதுன்றது தடுக்கப்பட வேண்டும், அது யாராக இருந்தாலும். அப்படி போட்டி போடுறவங்கெல்லாம் தோல்வி விளிம்பில் இருப்பவர்கள் மட்டும்தான் அதை போட்டி போடுறாங்க, வேற யாரும் அதை போட்டி போடுறாங்க. இதில் பாசிட்டிவாக பார்க்க வேண்டிய விஷயம் எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. இது ஜனநாயகத்துக்கு கேடு. இந்த 2 தொகுதியில் ஒருத்தன் போட்டிடுறான், ஒருத்தி போட்டிடுறான்னா அது ஜனநாயகத்துக்கு கேடு. அந்த முறை வந்து கண்டிப்பாக ஒழிக்கப்பட வேண்டும். இப்போ 2 முறைக்கு மேலே நீங்கள் போட்டி போட முடியாது சட்டப்படி. ஜெயலலிதா 4 தொகுதியில் போட்டு அந்த கேஸ் இன்னமும் பெண்டிங்கில் இருக்குது. செத்த பிறகு தான் அந்த கேஸ் ஓஞ்சுது. அந்த அம்மா சாவர வரைக்கும் அந்த கேஸ் பெண்டிங்கில் இருந்தது. ஏன் அந்த அம்மா அதை பண்ணாங்க? 2001 2 கேஸில் அந்த அம்மா வந்து கன்விக்ட் ஆனதால் டிஸ்குவாலிஃபைடு, தண்டனை பெற்றதால் அவங்களால எலெக்ஷனில் நிற்க முடியாதுன்னு இருந்தது. தண்டனை பெற்றது காரணத்துக்காக தன்னோட நாமினேஷன் ரத்து செய்யப்பட்டதுன்றது வரக்கூடாது, பதிவு பண்ணக்கூடாதுன்னு அந்த அம்மா 4 தொகுதியில் போய் போட்டாங்க. 4 தொகுதியில் ஒரு கேண்டிடேட் போட்ட அட்டூழியெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்தது. 4 தொகுதியிலையும் அந்த அம்மாவோட வேட்புமனு டிஸ்மிஸ் ஆச்சு. அதை விட கேவலம், 4 தொகுதியிலையும் வேட்புமனு டிஸ்மிஸ் ஆன அதிமுகவுக்கு 132 சீட் கொடுத்து ஜனங்க உட்கார வச்சாங்க. அப்போ வந்து நியாய தர்மத்துக்கும் மான ரோசம் வெக்கம் எதுக்குமே இந்த அரசியலில் இடமே கிடையாது அப்படின்றதுக்கு ஜெயலலிதா வெற்றி 2001 வெற்றி ஒரு சரியான உதாரணம். அது மிகச்சரியான உதாரணம். 4 தொகுதியில் போய் அந்த அம்மா போட்டி போட்டு, அந்த போட்டி போட்ட காரணத்தால் 4 தொகுதியில் நாமினேஷன் போட்ட காரணத்தால் அந்த அம்மாவோட வேட்புமனுக்கள் வந்து ரத்து செய்யப்பட்டது. இப்போ நீங்கள் 2 தொகுதிக்கு மேலே போட்டிங்கன்னா டிஸ்மிஸ் ஆகிடும். நீ 2 தொகுதியில் போட்டிட்டு 2 தொகுதியில் ஜெயிச்சுன்னா ஒரு தொகுதியை நீ சத்தியமாக ராஜினாமா பண்ணி ஆகணும். இன்னொரு தடவை அங்கே எலெக்ஷன் வரப்போகுது. இந்த சிஸ்டத்தை ஏன் கமிஷன் கொண்டு வந்தது? எவ்வளவோ எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்த நம்முடைய நாடாளுமன்றம் இதை மட்டும் ஏன் பண்ணலன்னு புரியல எனக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் கொண்டு வந்ததுக்கான காரணம் என்ன சொல்லப்பட்டது எனக்கு தெரியல. தோல்வி பயத்தில் இருக்கக்கூடியவங்க தான் இதை செய்கிறாங்க. இப்போ மோடி வந்து 2014 2 இடத்துல நின்னார். அதே அவர் ஜெயிச்ச பிறகு கன்சால்டேட் பண்ண பிறகு 2019 ஒரு இடத்துல தான் நின்னார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சோனியா காந்தி 99 2 இடத்துல நின்னாங்க. எங்கே தெரியுமா? சிக்மகளூரில் ஒன்று, கர்நாடகாவில் சிக்மகளூரோ ஏதோ ஒரு இடம், நான் எனக்கு நல்லா மறந்து போச்சு. சிக்மகளூரில் ஒரு இடம் ரகசியமாக போய் அங்கே வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க. அங்கே ஒன்று, யூபியில் வந்து ஐ திங்க் அமேத்தியோ ராய்பரேலியோ ஒரு இடம், இந்த 2ல் ஒரு தொகுதி. ஏன்னா 99 தோத்துருவோன்ற பயம் இருந்தது அவங்களுக்கு. ஆனால் அதே சோனியா காந்தி 2004 2009 2014 19 ஒரு தொகுதியில் தான் போட்டாங்க. ராகுல் காந்தி வந்து 2004 2009 2014 ஒரே இடம் அமேத்தி. 19 தோல்வி பயம் வந்தோன்னா 2 இடத்துக்கு வராரு அவர். 1ல் ஜெயிக்கிறார், 1ல் தோக்குறாரு. 2லையும் ஜெயிச்சுதான் என்ன இருக்கும்? ஏதாவது ஒன்று அவர் ராஜினாமா பண்ணிடணும். இப்போ எப்படி இதை வந்து நீ 2 இடத்துல நிற்கிறதுன்றது இட்ஸ் அ ஃபார்ஸ்ன்ற நான் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். யார் நின்னாலுமே ஒரு கேண்டிடேட்டு ஒரு எலெக்ஷனில் 2 தொகுதியில் நிற்கிறதுன்றது தடை செய்யப்பட வேண்டும். ஏன்னா இது நிச்சயமாக நீ வந்து திணிக்கிற மக்கள் மேலே இன்னொரு எலெக்ஷனை திணிக்கிற. நீ இந்திரா காந்தி மேடக்குன்னு ஆந்திராவில் வந்து ஒரு இடத்துல நின்னாங்க, அப்புறம் யூபிலையும் போய் நின்னாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும். யார் ஒருத்தருமே அசம்பிளியாக இருக்கட்டும், பார்லிமெண்ட் இருக்கட்டும், நீ வந்து 2 தொகுதிக்கு மேலே ஒருத்தர் நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறல்ல, அது எது 2 தொகுதிக்கு மேலே நிற்கக்கூடாது? 3 தொகுதியில் நிற்கலான்னு இருக்கலாமே. ஆகவே இந்த ராகுல் காந்தியோட இந்த முயற்சி, இந்த ராய்பரேலியில் நிற்பது என்பது என்னை பொறுத்த வரைக்கும் இது சட்டத்தில் இடம் இருக்க அவர் நிற்கிறாரு. பட் பொலிட்டிக்கலி இட் ஷோஸ் வீக்னஸ். அதை புரிஞ்சுக்கோங்க. 2 தொகுதியில் எந்த ஒரு தலைவர் போட்டியிட்டாலும் அது பலவீனத்தின் வெளிப்பாடு, தோல்வியின் அறிகுறி. தோல்வி பயத்தில் தான் 2ல நிற்கிறீங்க. இது ஃபேக்ட் இல்லையா? நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே புரியும். தோல்வி பயத்தில் தான் ஒரு வேட்பாளர், அவர் எந்த கட்சியாக வேணா இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்லலை, 2 தொகுதிகளில் ஒரு வேட்பாளர் போட்டியிடுகிறார் என்றால் அவர் தோல்வி பயத்தில் மட்டும் தான் போட்டியிடுகிறார். இது மக்கள் மீது திணிக்கப்படுகிற ஒரு செலவு, மக்கள் மீது திணிக்கப்படுகிற ஒரு விதமான சுமை. இதை சட்டம் அனுமதிக்கிறது. கண்டிப்பாக தேர்தல் சீர்திருத்தங்கள் இந்தியாவில் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படும் பொழுது இது நிச்சயமாக கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். நீங்கள் என்ன, உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். இது தவறு இருக்குதுன்னா நீங்கள் சொல்லுங்கள், சேலஞ்ச் பண்ணுங்கன்ற. கரெக்ட் தான். ஏன்னா என்ன லாஜிக் இது? ஏதாவது ஒன்று நீ ராஜினாமா பண்ணி ஆகணும். 2 தொகுதியில் நீ ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. அப்போ மக்கள் மீது அந்த தேர்தல் திணிக்கப்படுது.
2 தொகுதிக்கு மேலே ஒருத்தன் போட்டியிட முடியாதுன்னு போது 2 தொகுதியில ஒருத்தையும் போட்டிடணும். 1ல் ஜெயிச்சா 2ல் அவன் ஜெயிச்சானா அதாவது அது ஒரே நேரத்தில் ஒரு கட்சி தலைவர் ஒரு வெற்றி வேட்பாளர் 2 தொகுதிகளில் எம்பியாக இருக்க முடியாது, அசம்பிளியில் எம்எல்ஏவாக இருக்க முடியாது. அப்போ இன்னொரு அங்கே வந்து தேர்தல் வந்து இன்னெவிட்டபிள் ஆகுது. 2 தொகுதியில் ஒருத்தன் போட்டிடுறதன் மூலமாக 2லையும் தோத்துட்டானா பிரச்சனை இல்லை, 2லையும் ஜெயிச்சிட்டானா அங்கே வந்து மறுதேர்தலுக்கான வாய்ப்பை நீ இப்பயே உருவாக்கிடுற. எதற்காக சட்டம் இதை அனுமதிக்கிறது என்று புரியவில்லை. ராகுல் காந்தியோட இந்த முடிவு, ராய்பரேலியில் ராகுல் காந்தி போட்டியிடுகிறார் என்பது தோல்வி பயத்தின் வெளிப்பாடு என்று தான் நாம் பார்க்க வேண்டும். நீ அங்கேயே தான் போட்டிட்டு இருக்கணும், வயநாடுக்கு வரக்கூடாது. உனக்கு பொலிட்டிக்கலி அது ரொம்ப முக்கியம். நீ வயநாட்டில் எதுக்கு போட்டிடுற? நீ இப்போ வயநாட்டிலையும் போட்டிட்டு அங்கேயும் அவர் போட்டிடுறாரு. எனவே இது சட்டத்தில் இருக்கக்கூடிய குறைபாடு. கண்டிப்பாக இது எதிர்காலத்தில் எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ்னு சொல்லக்கூடிய தேர்தல் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் பொழுது இது ஏதாவது ஒரு கட்டத்தில் களையப்படும் என்று தான் நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ ஒரு சிலர் வந்து 2 தொகுதியில் போட்டிடுறாங்க இல்லையா? இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி போட்டியிட ஆரம்பிச்சுன்னா பெரிய அளவில் சிக்கல் போகும் நினைக்கிறேன். பெரிய அளவில் சிக்கல் வரும். நல்ல கேள்வி இது. இப்போ செல்வாக்கு மிக்க தலைவர்கள் இப்போ எல்லாரும் 2 தொகுதியில் போட்டிடுறதில்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான். அது வந்து நீங்கள் நல்ல கேள்வி. அதாவது வந்து ஒரு 2 எலெக்ஷன் 3 எலெக்ஷனுக்கு முன்னால் பார்லிமெண்ட்டில் அசம்பிளியில் 2 தொகுதியில் போட்டிடுறவங்கள எண்ணிக்கை வந்து ஓரளவு இருக்கும். அது காலகாலத்தில் இப்போ குறைஞ்சிக்கிட்டே வந்துடுச்சு, ரொம்ப குறைவாக தான் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி நிலைமை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாடு முழுவதும் வந்து இப்போ பிஜேபி வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லை, பிஜேபிக்கு செல்வாக்கு குறையுது. காங்கிரஸ், பிஜேபி, ஜனதாதள் இந்த மாதிரி கட்சிகள் எல்லாமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க. சில மாநில கட்சிகளும் பவர்ஃபுல்லாக இருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு 10 தலைவர்கள் இருக்காங்க இந்தியா முழுவதும், தேசிய கட்சிகள், பிராந்திய கட்சிகளில். அவங்க எல்லாருக்குமே பிரதமர் கனவு இருக்குது, மத்திய மந்திரி கனவு இருக்குது. ஒரு தொகுதியில் நின்னா நமக்கு வாய்ப்பு. அவங்க எல்லாருக்கும் இன்னொரு பயமும் இருக்குது, ஒரு தொகுதியில் வெற்றி உறுதி இல்லை, 2 தொகுதியில் நின்னா தான் ஒன்று சேஃப்னா. 10 வேட்பாளரும் 2 தொகுதியில் நிற்கிறான்னு வச்சுக்கோங்க. 10 வேட்பாளரும் 2 தொகுதியில் ஜெயிச்சிடறான். 10 வேட்பாளரும் ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணணும். அப்போ 10 தொகுதிக்கு அசம்பிளி எலெக்ஷன், பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது. இது கேலி கூத்து தானே உங்களுக்கு. ஸோ நிச்சயமாக இந்த 2 தொகுதியில் ஒருவர் நிற்பது என்பது தடை செய்யப்பட வேண்டும். அது இவங்களுக்காக மட்டும் நான் சொல்ல, யாராக இருந்தாலும். நீ வந்து ஏன் வந்து அவர் அமைதியில் போட்டி போடல? அதான் 2 தொகுதியில் இருக்கிற அவர் வந்து வயநாட்டிலையும் போட்டிடுறாரு, இதுலேயும் அயோத்தியிலையும் போட்டி இல்லாமல், அமைதியிலையும் போட்டி இல்லாமல் எதற்காக காங்கிரஸ் ஒதுங்கி போக வேண்டும் நானே கூட பேசியிருக்கேன். அது நீ வந்து அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, அவைலபிள் சிஸ்டத்துக்குள்ளேருந்து வரக்கூடிய அது டாக். அது வந்து ஓவராலாக நீங்கள் பார்க்கும்போது இது அனுமதிக்கத்தக்கதில்லை. ஒரு மனிதன் ஆணோ பெண்ணோ 2 தொகுதிகளில் ஒரு போட்டியிட அனுமதி என்பது நீங்கள் சொல்கிற மாதிரி நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. அதாவது நாளைக்கு வந்து எதிர்காலத்தில் இப்படி போட்டியிடுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது எலெக்ஷன் கமிஷனுக்கு சுமை தான். ஆகவே ராகுல் காந்தியின் இதை பொலிட்டிக்கலாக மட்டும் நம்ம பேசுகிறோன்னா, ராகுல் காந்தியின் இந்த முடிவு என்பது காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கக்கூடிய தோல்வி பயத்தின் வெளிப்பாடு தான். நிச்சயமாக 2 தொகுதிகளில் ஒரு வேட்பாளர் போட்டியிடுவது என்பது அச்சத்தின் வெளிப்பாடு, தோல்வி பயத்தின் வெளிப்பாடு தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இடமில்லை. இப்போ 2 தொகுதியில் போட்டியிடுறதையும் தாண்டி உத்தரப்பிரதேசில் வந்து ராகுல் காந்தி அவர்கள் போட்டியிடுறது ஒரு பாசிட்டிவாக முடியும் காங்கிரஸுக்கு. அந்த சிக்னல் அவங்க கொடுக்க விரும்புகிறாங்க. அவங்க என்ன இது வந்து இந்த வெற்றி தோல்வியை விட முக்கியமானது என்னென்னா, அவங்க கொடுக்க விரும்புகிற சிக்னல் என்னென்னா, நாங்கள் யூபியை விட்டு விலகி ஓடலை, யூபியோட முக்கியத்துவம் தேசிய அரசியலில் என்னவென்பது எங்களுக்கு நன்றாக தெரியும், அதனால தான் நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். அந்த 2 தொகுதியில் வெற்றி வாய்ப்பு அதிகமுள்ள தொகுதியாக இருப்பது அமேத்தியை விட ராய்பரேலி, அதனால் நாங்கள் அதை எடுக்கிறோம். வி வாண்ட் டு சென்ட் அ பொலிட்டிக்கல் மெசேஜ்ன்றாங்க அவங்க. அது தெளிவாக புரியுது, இட்ஸ் அ பொலிட்டிக்கல் மெசேஜ். நாங்கள் கேட்குறது 2லையும் ஜெயிச்சிட்டாருன்னா அடுத்து என்ன? அப்போ காங்கிரஸ்க்கு கூடுதல் சிக்கல் வருவாங்க. அப்போ நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு வயநாடை விட்டுட்டு போறீங்கன்னா, இனிமேல் ஜென்மத்துக்கு நீ வயநாடுக்கு திரும்ப முடியாது, நிச்சயமாக திரும்ப முடியாது. ஒன்று அங்கேயே ராய்பரேலியிலே கிடக்கணும், இல்லை அமேத்தி கொஞ்சம் முன்னேறிச்சுன்னா வரணும், இல்லை ராஜ்யசபா ரூட் எடுத்துகிட்டு தான் போகணும். இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு நீ ராஜ்யசபா ரூட்லேயே போயிடலாமே. எதுக்கு இவ்வளோ கஷ்டம்? நாடு பூரா பிரச்சாரத்துக்கு போக வேண்டியிருக்குது, எனக்கு என் தொகுதியில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதான். பட் அங்கே என்ன சிக்கல் வரும்? நீ வந்து குறியீட்டு அளவில் வந்து இந்த தேசத்தோட பிரதம மந்திரிகளாக இருந்தவங்க எல்லாருமே லோக்சபாவில் ஜெயிச்சு போனவங்க தான், எக்ஸப்ட் மன்மோகன் சிங் அண்ட் ஐ திங்க் ஐகே குஜரால் ஜஸ்ட் ஒரு 9 மாதம் தான். அவர் ஏப்ரல் டு பிப்ரவரி 10 மாதம் தான் அவர் பிரைம் மினிஸ்டராக இருந்தார். மன்மோகன் சிங் 10 வருஷம் பிரைம் மினிஸ்டராக இருந்தார். பட் ஒரு தடவை கூட அவர் மக்களை சந்தித்தது கிடையாது. அவர் ராஜ்யசபா ரூட்டு தான். ஆனால் மக்களால் சந்தித்து வெற்றி பெற்றவங்க தான் அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த ரூட்டு இருக்க வரைக்கும் நீங்கள் அதை குறை சொல்ல முடியாது. ராஜ்யசபான்ற ஒரு கான்செப்ட் இருக்க வரைக்கும் அதில் போகிறத நீங்கள் குறை சொல்ல முடியாது. பொலிட்டிக்கலி அதோட இம்பார்ட்டன்ஸ் நீ மக்களவையிலேருந்து போகணும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படணுன்றது தான். அந்த மெசேஜை காங்கிரஸ் கொடுக்க விரும்புது. நாங்கள் உங்களை விட்டு விலகவில்லை. யூபியில் ராய்பரேலி அமேதியும் காங்கிரஸ் கோட்டை 75 வருஷமாக இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி எல்லாரும் நின்ன தொகுதி. அதனால் ராகுலும் வந்து நிற்கிறாருன்னா அவங்க அந்த மெசேஜை அவங்க கொடுக்க விரும்புகிறாங்க, அவ்வளோதான். ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல் எங்களோட பகிர்ந்தீங்க. நன்றி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT Holidays, South India's #1 travel brand.